ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஒன் பிளஸ்ல இருந்து நார்டு சீரியஸ்ல ரெண்டு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரெண்டு போன் உண்மையிலே ஒர்த்தா இல்ல உருட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒர்த்தான போன்ஸ்ன்ற பேர்ல சில கம்பெனிகள் வந்து ஒஸ்டான போன்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒஸ்டான பிரைஸ்ல லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல போனா இருக்கும், ஆனா வந்து அதோட பிரைஸை வந்து சொதப்பி இருப்பாங்க. அதே போல இந்த நார்டு சீரியஸ்ல இந்த ஒன் பிளஸ் நிறுவனம் நார்டுல வந்து நல்ல போன் லான்ச் பண்ணிருக்காங்களா இல்ல நார்ன போன் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக்னிக்கல் கண்டென்ட் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. இந்த போனை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த போனை பர்ச்சேஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன் பிளஸோட நார்டு சீரிஸ்ல நார்டு CE5 ஒரு போன் லான்ச் பண்ணிருந்தாங்க. இந்த போன் அப்படி என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க, என்ன ஸ்பெக்கோட லான்ச் பண்ணிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த போன்ல பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா 6.77 inch கொண்ட OLED பேனல் Full HD Plus ரெசல்யூஷனோட 120 Hz refresh ரேட்டோட 1430 nits peak brightness ஓட வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா MediaTek Dimensity-யோட 8350 என்ற சிப்செட்டோட வந்திருக்கு. இதுல வந்து 8GB RAM 12GB RAM ரெண்டு வேரியன்ட் கொடுக்குறாங்க. 256GB 512GB ன்னு கொடுக்குறாங்க. RAM பொறுத்த வரைக்கும் LPDDR5X RAM, ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் UFS 3.1 ஸ்டோரேஜோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல மெயின் கேமரா Sony 50 மெகாபிக்சல் கொண்ட Sony IMX Sony Litia 600 சென்சாரோட வந்திருக்கு. இந்த 50 மெகாபிக்சல் கொண்ட Sony Litia 600 சென்சார் OIS ஓட வருது. அதுக்கப்புறம் செகண்டரி கேமராவை 8MP Omnivision OVO8010 என்ற சென்சாரோட வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைடா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 60MP Sony IMX 480 என்ற செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க பஞ்சுவல் டிஸ்ப்ளேல. இதுல பாத்தீங்கன்னா 7100 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Android 15 Oxygen OS 15 இந்த போன் வந்திருக்கு. இந்த போன்ல வந்து ஒரு நல்ல விஷயமாக Android வந்து 19 வரைக்கும் அப்டேட் கிடைக்கும். அதாவது 4 years அப்டேட்டோ 6 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளூடூத் 5.4 அதுக்கப்புறம் IR பிளாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹைபிரிட் சிம், ஒரு சிம் போட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது மைக்ரோ SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் 24999 ரூபாய்க்கும், அதுக்கப்புறம் 8GB RAM 256GB வேரியன்ட் 26999 ரூபாய்க்கும், 12GB RAM 256GB வேரியன்ட் 28999 ரூபாய்க்குன்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜூலை 12ஆம் தேதி முதல்ல இந்த நார்டு CE5 என்ற போன் சேல்ஸ்க்கு வரப்போது 2000 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்க போது. ICC and RPL பேங்க் கார்டு அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதுதான் இப்போ கம்ப்ளீட்டான ஸ்பெசிபிகேஷன். இந்த போனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 30,000 ரூபாய்க்கு வரைக்கும் வந்திருக்கு. 12GB RAM 256GB வேரியன்ட். இந்த போனுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த போனோட பிரைஸ் கம்பேரிசன் பண்ணக்குள்ள இந்த போன் வந்து ஒரு நல்ல பிரைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய போன்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு இதை முடிவு பண்ணுங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் இன்ஃபினிக்ஸ்ல இருந்து GT30 Pro 5G கொண்டு வந்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்ல இருந்து ஒரு நல்ல போனா கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கேமிங்க்கு ஒரு நல்ல போன் MediaTek-ஓட 8350 என்ற சிப்செட், அதாவது OnePlus Nord CE5 ல பார்த்த அதே சிப்செட் தான். அதுலோட இது என்ன பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா இதுல அல்டிமேட் சிப்செட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கேமிங்காக டெடிகேட் ட்ரிகர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரண்ட்ல வந்து 13 மெகாபிக்சல் கொண்ட கேமரா தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா பேக்ல ரெண்டு கேமரா, பேட்டரி கெபாசிட்டி வந்து அதை விட இது கம்மி தான். இருந்தாலும் இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேமிங்காக ஒரு போன்ஸ் வாங்குறீங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டடா கேமிங்காக ட்ரிகர் பட்டன் வேணும். அது மட்டும் கேமிங்காக FPS எல்லாம் அதிகமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து போங்க. இல்ல எனக்கு பேட்டரி பேக்கப் கேமரா கொஞ்சம் நல்ல முக்கியம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நார்டு சைடு போயிடுங்க ஒன் பிளஸ்ல இருந்து அப்படின்றத சொல்லியிருக்கேன். OS பொறுத்த வரைக்கும், அதாவது சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல ஹை OS கொடுத்துருக்காங்க, அதுல ஆக்சிஜன் OS கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதுல ஹை OSல எக்கச்சக்கமான ஆப்ஷன்லாம் இப்ப இன்ஃபினிக்ஸ் நல்லபடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்ஃபினிக்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நார்டு CE5K ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா மோட்டோரோலா தரப்புல இருந்து ஒரு Edge 60 Pro இருக்கு. இது ஒரு ஆல்ரவுண்டர் சென்ட்ரிக்கான போனு. கேமராவும் நல்ல ஆல்ரவுண்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது 30,000 ரூபாய் செக்மெண்ட்லயே வரும், 35,000 செக்மெண்ட்லயே வரும். கிட்டத்தட்ட இதுல வந்து பேஸ் வேரியன்டான 8GB RAM 256GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா 30,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களால அந்த நார்டு CE5 கொஞ்சமா பிரைஸ் அதிகப்படுத்த முடிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வந்து மோட்டோ Edge 60 Pro போயிடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இதுல எக்கச்சக்கமான AI ஆப்ஷன். அது மட்டும் இல்லாம நல்ல கேமரா சென்ட்ரிக் 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், அது மட்டும் இல்லாம 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல 50 மெகாபிக்சல் Sony Litia 700 கொடுக்குறாங்க. அது 600 தான் இருந்துச்சு. இதுல வந்து ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கும் ஒரு 50 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. ஓவரால் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்கும் என்னோட கருத்தை வரைக்கும். பேட்டரியும் ஒரு 6000 mAh ஒரு ஆல்ரவுண்டர் பேட்டரி. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையும் ஒரே ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. இந்த போன் ஒரு நல்ல போனா இருக்குன்ற
இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அதனால அது இது ஒரு பார்வை செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபோன் இருக்குது. அதுன்னு கேட்டிங்கன்னா IQ Neo 10R. இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8s Gen 3யோட வந்திருக்கு. அதாவது நார்டு CE5 தாண்டி நார்டு 5ல என்ன ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க அந்த ப்ராசஸோட வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதோட ஹையர் மாடலே என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹையர் மாடலே வந்து 31,000 போகுது. நீங்கள் பேஸ் மாடலை தாண்டி நீங்கள் 8GB 256GB வாங்கினீங்கன்னா 28,999 உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பேட்டரி வந்து 6,400, அதோட கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் இது ஒரு ஆப்ஷன். எனக்கு வந்து ஆக்சிஜன் வாய்ஸ் வேண்டாம், எனக்கு வேற ஏதாவது வேணும், அதை விட பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வேணும், ஸ்னாப் ட்ராகன் 8s Gen 3 போகுங்க, அது ஆப்ஷன் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்டேபிளாக கேமிங் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இன்ஃபினிக்ஸ் அளவுக்கு கேமிங் இருக்குமா இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அதை விட இது ஒரு ஆவரேஜ் தான் இருக்கும். ஆனால் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா அதை விட இப்போ நம்ம பார்த்ததோட ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸராக கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் தான் எனக்கு வேணும், எனக்கு வந்து மீடியாடெக் வேணாம், ஸ்னாப் ட்ராகன் பக்கம் போகிறோம்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா OnePlus தரப்புலேருந்து நார்டு 5 பற்றி பார்க்க போகிறோம். OnePlus நார்டு சீரிஸில் நார்டு 5 இது ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர்ன்ற மாதிரி ஒரு ஃபோனை கொண்டு வந்திருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6.83 இன்ச் கொண்ட ஃபிளாட் AMOLED டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷனில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8s Gen 3யோட வருது. அது மட்டும் இல்லாமல் 8GB RAM 12GB RAM ரெண்டு வேரியன்ட் வருது. 2GB ஸ்டோரேஜ் 512GB ஸ்டோரேஜ் வருது. இது வந்து UFS 4.0 ஸ்டோரேஜ் வருது. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 6,800 மெகா கொண்ட பேட்டரிக்கு mAh கொண்ட பேட்டரி கொடுக்குறாங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் சோனியா லித்தியஸ் 700 சென்சார் OS-ஓட வருது. அது மட்டும் இல்லாமல் 8 மெகா பிக்சல் ஆம்னிவிஷன் OV8D10 சென்சரோட அல்ட்ராவைட் வருது. அதுக்கப்புறம் 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா சாம்சங் JN5 கொடுக்குறாங்க அப்படின்றது வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் Android 15ஓட ஆக்ஷன் OS 15ஓட வருது. இதுலையும் பார்த்தீங்கன்னா நார்டு CE5 போல தான் 4 வருஷம் OS அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. IR பிளஸர், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ப்ளூடூத்தோட 5.4 அந்த மாதிரிலாம் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன பிரைஸ் கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட் 31,999, 12GB RAM 256GB வேரியன்ட் 34,999, ஹையர் மாடலான 12GB RAM 512GB வேரியன்ட் 37,999 கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் வந்து ஆஃபர் இருக்கு. ஜூலை 9ஆம் தேதியிலேருந்து, அதாவது இந்த வீடியோ பார்க்குற நாட்டிலேருந்து இந்த ஃபோன் வந்து சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கும். அதோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2,000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ICC அண்ட் RBL பேங்க் கார்டுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் டிஸ்பிளே வாரண்டி கொடுக்குறாங்க இந்த ரெண்டு ஃபோனுக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா Realme GT70. இது பார்த்தீங்கன்னா இது Dimensity 8400 மேக்ஸ் என்ற சிப்செட் வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 7000 mAh கொண்ட பேட்டரி இருக்கும். 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கூலிங் 360 டிகிரி கூலிங் IC சென்ஸ் கூலிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஃபோன். 8GB RAM 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 34,999 சேல்ஸ் பண்ணுறாங்க. கேமராவும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேமரா கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க. இதில் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா 4 years மேஜர் OS அப்டேட், அதாவது அதில் எப்படி கொடுக்குறாங்களோ அதே போல தான் இதில் வந்து 6 years வந்து சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி பேஜ் அப்டேட் தான் அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல செக்மெண்டான ஃபோன். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இது என்ன ப்ராசஸோட வந்திருக்கீங்கன்னா மீடியாடெக்கோட வந்திருக்கு. இது வந்து அதுக்கு காம்படிட்டிவாக இருக்கும். இது வந்து AI ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் நல்லா கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான கேமரா சோனி IMX8960ஓட மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8MP அல்ட்ராவைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற எது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அதுதான் கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்சங் S24 FE இருக்கு. அதை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஓரளவுக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான், ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் 37,400 கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டைனமிக் AMOLED டிஸ்பிளே. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா AI ஃபீச்சர் நல்லா இருக்கும். 1.7 அப்டேட் இப்போ வந்திருக்கும். இது வந்து எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஃபோன். சாம்சங் தரப்பு இந்த வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஃபோன் இருக்குது. கேமராவும் ஒரு சூப்பரான கேமரா, ஒரு கலர் வேரியன்ட், நல்ல கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதாவது நார்டு CE5க்கு தான் ஆல்டர்னேட்டிவ் IQ Neo 10 இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுங்க. IQ Neo 10 பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8s Gen 4 கொடுக்குறாங்க. இது வந்து ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அதை விட பெரிய ப்ராசஸர் கொடுக்குறாங்க. 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 144 FPS கேமிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 31,999 வந்திருக்கு. இது வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக்கானு கேட்டிங்கன்னா கேமரா சென்ட்ரிக்கில் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஃபோனு. இதே போல தான் இதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா போக்கோ தரப்புலேருந்து F7 இருக்கும். அதுவும் இதே தான் ஸ்னாப் ட்ராகன் 8s Gen 4 வந்திருக்கு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7550 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபோனாக கொடுத்துருக்காங்க. டூயல் கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஒரு அளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா போக்கோ இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபோனு எதுக்கு ஆல்ரெடின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாடு CE5 பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபோன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் GT30 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மோட்டோ Edge 60 Pro இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா IQ Neo 10 இருக்குது. அதுவே வந்து நாடு 5க்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா Realme GT7 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது சாம்சங் S24 FE இருக்குது. அதுக்கப்புறம் IQ Neo 10 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன கேட்டிங்கன்னா போக்கோ F7 இருக்குது. இதெல்லாம் இதுக்கு ஆல்ரெடிவாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபோன் வேணுமோ அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கன்றது என்னுடைய கருத்து. இதுதான் இன்னைக்கான டெக் கம்பேரிசன் இந்த ரெண்டு ஃபோனை பற்றியும். உங்களுக்கு இதை பற்றி கருத்து தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி எதாவது டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணி வீடியோ போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.